தம்பிங்களா, பாருங்க இதெல்லாம் நம்ம ப்ராடக்ட்டு. சரி, என்னுடைய பேர் வந்து மணிவண்ணன். நான் வந்து இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கு, டீம் பில்டிங்கு, நெட்வொர்க்கிங்கு இதில் வந்துட்டு ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பர்டிகுலராக ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் இதில் வந்து ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து லேக்ஸில் வந்துட்டு கஸ்டமர்ஸு, தௌசண்ட்ஸில் வந்து என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் அசோசியேட்ஸு. ஸோ ஆல் ஓவர் வேர்ல்டு நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒரு 40 கண்ட்ரி பக்கமாக போயிருக்கேன். யூஎஸ், யூரோப்பு, ஜப்பான், ஆஸ்திரேலியா நிறைய பார்த்தாச்சு. லைஃப்பில் வந்து சரி நமக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கு, இதை வந்து மக்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு என்ன கொஞ்சம் இங்கே இருக்கோ அதை நம்ம சொல்லணும். ஒரு 1000 பேர் பார்த்தாங்கன்னா ஏதோ 1-2 பேர்த்துக்கு இது யூஸ் ஆகும் அப்படிங்கிற பர்பஸுக்காக இன்றைக்கி வந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சேல்ஸை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன், கவனி. தம்பிங்களா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ். ஆனால் ஏன் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகுறாங்க, ஏன் நிறைய பேர் தோக்குறாங்க அப்படின்னா, ரீசன் என்னென்னா, யாராவது ஒருத்தர் ஒரு இன்விடேஷன் கொடுப்பாங்க. சரி, அவங்க தொல்லை தாங்க முடியாமல் இவங்க ஒரு தடவை போயிட்டு வந்து நம்ம இல்லைன்னு வேண்டான்னு சொல்லிடலாம் அப்படின்ட்டு போவாங்க. அங்கே போய் பார்த்துட்டு அங்கே வந்து அந்த கம்பெனியில் இருக்கிற ப்ராடக்டை யூஸ் பண்ணி யார் யாருக்கெல்லாம் ரிசல்ட் கிடச்சிருக்கு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுத்து அதன் மூலிமா ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணி அந்த இன்கம் வந்து ஒரு டீமு டூப்ளிகேஷன் பண்ணும்போது எவ்வளோ பெருசாக வந்து அவங்க லைஃப் ஸ்டைல் மாறுது, இன்கம்லாம் லேக்ஸ் ஆன் லேக்ஸில் எப்படி போகுது, க்ரோர்ஸில் போகுது அப்படின்லாம் சொல்லும்போது இவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிரும், ஒரு மோட்டிவேஷன் ஆயிரும். உடனே டெசிஷன் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க என்ன மறந்துடுவாங்க அப்படின்னா, நான் பாருங்க வரிசையாக சொல்லிட்டு வரேன், நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, வாட் இஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். இதோட நேச்சர் என்ன, கல்ச்சர் என்ன, அதுக்குள்ளே அவங்கள அடாப்ட் பண்ணணும். இந்த தொழிலுக்கு தேவையான ஸ்கில்ஸ் என்னென்னலாம் நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு, அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணணும். அந்த ஸ்கில்ஸை அவங்க திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு ஸ்கில்லை வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, திரும்ப திரும்ப பண்ணுனா அந்த ஸ்கில் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். இம்ப்ரூவ் ஆக அதை நீங்கள் மாஸ்டர் பண்ணலாம். 10,000 hours ஒரு ஸ்கில்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதை மாஸ்டர் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு வண்டி ஓட்டுறதுனாலும் சரி, 2 வீலர் 4 வீலரு, ஃப்ளைட் ஓட்டுறதுனாலும் சரி, சமையல் பண்ணுறதுனாலும் சரி, புரோட்டா மாஸ்டரு, குழம்பு மாஸ்டரு, இந்த மாதிரி ஏன் சொல்கிறாங்கன்னா அது மாஸ்டர் பண்ணுறதுக்கு 10,000 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நேச்சர் என்ன, கல்ச்சர் என்ன, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன, ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, இதில் என்ன ஸ்கில்ஸ் ரோல் பண்ணுது, எப்படி வந்துட்டு நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது, சேல்ஸ் என்ன, மார்க்கெட்டிங் என்ன, இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ், காரணிகள் எல்லாம் சேர்ந்து தான் அதில் வந்து உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். சர்வைவலுக்கே நீங்கள் இதெல்லாம் பண்ணணும், கற்றுக்க வேண்டியிருக்கு. சக்ஸஸ்ங்கிறது வந்துட்டு இப்படி மேலே இருக்கிற 1%, கீழே வந்துட்டு பாட்டம் 80%க்கே நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு, கற்றுக்க வேண்டியிருக்கு, நிறைய மெனக்கிட வேண்டியிருக்கு, பண்ண வேண்டியிருக்கு. ஸோ மேலே மேலே வரணுன்னா அப்ஸ்கில் பண்ண வேண்டியிருக்கு. அப்ஸ்கில்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க, ஃபஸ்ட்டு வந்த உடனே நம்ம மைண்ட் செட்டில் நிறைய ஒர்க் பண்ணணும். ஏன்னா சேல்ஸு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் வராது, ஏற்றுக்க மாட்டாங்க. சமுதாயத்துலேயும் நம்மளை வந்து அங்கீகாரம் பண்ண மாட்டாங்க. நல்லா படிக்கணும், ஒரு வேலைக்கு போகணும், ஆஃபீஸ் ஜாப்பு, ஒயிட் காலர் ஜாப்பு, ப்ளூ கலர் ஜாப்பு, நம்ம அப்படியே உட்காந்துட்டு ஃபேன் கிடைக்கல, கம்ப்யூட்டரு டிக்கி 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 பண்ணி நம்ம அப்படியே சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் இருக்க ஒழிய, மார்க்கெட்டிங்னா நாய் பொழப்பு, தெருவாக அலையிறது, இதெல்லாம் வந்து ஒரு இதுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க மக்கள். ஆனால் அது இல்லை. அதில் தான் ஒரு பர்சனுடைய ரியல் பொட்டன்ஷியல் வெளியில் வரும். உண்மையான திறமை அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பர்சன் டு பிகம் வெளியில் வரும். ஸோ ஒரு மனுஷன் உலகத்தை, மக்களை, உலகம் எப்படி இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் எப்படி இருக்குது, கார்ப்பரேட் எப்படி இருக்குது, உலகம் எப்படி இயங்குது, இதெல்லாம் வந்து கற்றுக்கிற மனப்பாங்கு, அதை புரிஞ்சுக்கிற தன்மை யாருக்கு இருக்குன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து யார் களப்பணியாற்றி சமுதாயத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் பாருங்கள். நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஒரு சர்வீஸ் இருக்குது, நாங்கள் வெயிட் குறைச்சி கொடுக்குறோம், இந்த மாதிரி வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நாங்கள் நியூட்ரிஷன் கொடுக்குறோம், டயட் கொடுக்குறோம், ஃபிட்னஸ் கொடுக்குறோம், இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம், சர்வீஸ் எங்ககிட்ட இருக்குது,
ப்ராடக்ட் இருக்குது, நியூட்ரிஷன் உணவு எங்ககிட்ட இருக்குது. இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மக்கள்கிட்ட ரீச் பண்ணணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நான் தான் கம்பெனி, இங்கே நான் தான் எல்லாமே பண்ண வேண்டியிருக்கு. நேரம் ஒதுக்கிறது, பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, திறமையை வளர்த்திக்கிறது, ஆண்டர்ப்ரனர்ஷிப்பு, கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறது, எஃபர்ட்ஸு, ஸ்கில்ஸு, இது மாதிரி எல்லாமே நான் தான், தான். ஏன்னா இது வந்து நான் நினச்சா ஒரு கம்பெனி ஆகி பெரிய அளவில் டர்ன் ஓவர் பண்ணி நிறையா ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நான் வந்து டிவிஎஸில் பண்ணுவேன், நான் தான் ஐடியா கொடுப்பேன். நோட்டீஸ் இப்படி அடித்தா இப்படி ஆள் வரும் வண்டி விற்கிறதுக்கு. அப்புறம் நாங்கள் தான் டீம் அமைச்சு, சேல்ஸ் ஃபோர்ஸ் அமைச்சு, வெளியில் இறங்கி போய் மக்கள்கிட்ட ரீச் பண்ணி அவங்கள கூப்பிட்டு வந்து இப்படிலாம் இந்த வண்டிக்கு மற்ற வண்டிக்கு இது வித்தியாசம் இருக்குது இப்படி சொல்லி வண்டியை விற்று அவங்களுக்கு ஒரு ஃபைனான்ஸ் ஸ்கீம் ஆர்கனைஸ் பண்ணி அதை ரெடி பண்ணி கொடுத்து வண்டியெல்லாம் சேல்ஸ் பண்ணி அனுப்பிடுவோம். ஆனால் அங்கே வந்து ஒரு ஃபிக்ஸடு இன்கம், ஒரு சம்பளங்கிற பேரில் ஒரு ஃபிக்ஸடு இன்கம் வரும். ஆனால் இங்கே அன்லிமிட்டெட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆனால் ஈஸி கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ரீச் பண்ணி மக்களை வர வைக்கணும். அது வந்து ப்ராஸ்பெக்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க கார்ப்பரேட் உலகத்தில். அந்த ப்ராஸ்பெக்டிங் எப்படி பண்ணுறது, உள்ளே வந்துட்டாங்களா, வாக்கின் வந்தாங்களா, அவங்களுக்கு எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டோமா, அப்ஜெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அதுக்கு எப்படி பதில் சொல்கிறது, எல்லாம் முடிஞ்சிருச்சா அந்த சேல் எப்படி க்ளோசிங் பண்ணுறது, இந்த சேல் க்ளோசிங் பண்ணிட்டோமா சேல்ஸ் ஆஃப்டர் சர்வீஸ் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேசிக் செட் ஆஃப் ஸ்கில்ஸு நம்ம நிறைய பண்ண வேண்டியிருக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறம் கஸ்டமர் ஆயிடுறாங்க அவங்க நமக்கு. ஸோ அது அடுத்தது இன்னொரு உலகம் பிறக்குது. கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸு, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமருடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது, வேல்யூ ஃபார் மணி, அவங்க கொடுத்த காசுக்கு அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குதா, ரிலேஷன்ஷிப்பு எப்படி பில்ட் பண்ணுறது, அவங்கள எப்படி ரிட்டன்ஷன் பண்ணுறது, ரீட்டைன் பண்ண கஸ்டமர்கிட்டருந்து எப்படி ரெஃபரல் பண்ணி இன்னொரு கஸ்டமர் அவங்க மூலியமாக எடுக்கிறது. இப்படி ரிப்பீட்டடாக கஸ்டமர் வர்றாங்க, திருப்பி ரிப்பீட்டடாக வர்றாங்களா, இல்லை வேறு பக்கம் எங்கேயாவது லீக்கேஜ் ஆகி போகுதா. இதுக்கு அடுத்தது ரிப்பீட்டான கஸ்டமரு ரெஃபரல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படி ஆகும்போது அதிலிருந்து யாருக்காவது வில்லிங் டு சேல்ஸு, யாராவது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்குறாங்களா, பணம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னு நினைக்கிறாங்களா, அவங்கள கண்டுபிடிச்சி அந்த கண்டுபிடிச்ச நபருக்கு இந்த பிஸ்னஸை மைண்ட் செட் எப்படி கரெக்டாக வைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து ப்ராஸ்பெக்டிங்கு, வாக்கின்னு, அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷனு, சேல்ஸு, அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், கன்வர்ஷனு, இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள பண்ண வைக்கணும். நீங்கள் எல்லாம் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு ஈஸியாக தான் இருக்கும், லட்சம் கோடி நம்மளும் சம்பாதிச்சிடலாம் மாட்டிருக்கு, அப்படி தூள் கிளப்பிடலாம் மாட்டிருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் அது உண்மை இல்லை. நிறைய பேர் ரியாலிட்டி சொல்ல மாட்டாங்க, சும்மா ஏதோ ஒரு ஆசை வார்த்தை காட்டி உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நான் உண்மையை சொல்கிறேன், கவனிங்க, இதுக்குள்ளெல்லாம் இவ்வளோ வேலை இருக்குது. ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் ஈஸியாக நடந்துடும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற, உங்களை ரெக்ரூட் பண்ண அந்த ஸ்பான்சர் சிஸ்டம் இருக்கும், லைன் ஆஃப் ஸ்பான்சரிங் இருப்பாங்க. அவங்க மூலியமாக 1-2 ஹெல்ப் கிடைக்கும். ஏதோ ஆரம்பத்தில் கொஞ்சம் ஓடிடும், நடந்துடும், ஏதோ நீங்கள் கொஞ்சம் சம்பாதிச்சிடலாம். அது நிரந்தரமாக போகுமா, பர்மனெண்ட்டாக நடக்குமா, இல்லை அதை வச்சே நம்ம வந்து டாப் 1% வர முடியுமானா வராது. ஸோ இந்த மாதிரி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறையா விஷயங்களை மக்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, யாரெல்லாம் அதில் தங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டு, யாரெல்லாம் மைண்ட் செட்டில் ஒர்க் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன் மைண்ட் செட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு மாதிரி பிறந்திருப்போம், ஒரு மாதிரி வளர்ந்துருப்போம், நம்ம அப்பா அம்மா நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம இருந்த வீடு, அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க, நம்ம சொந்த பந்தம், அந்த சந்து பொந்து, அந்த ஸ்ட்ரீட்டு, அந்த ஊர், நம்ம பார்க்குற காட்சிகள், நம்ம கேட்குற வார்த்தைகள், இது எல்லாம் தான் நம்ம மைண்ட் செட்டு. ஸோ அதிலிருந்து நம்மளை ஒரு என்டர்ப்ரனர் மைண்ட் செட்டுக்கு எப்படி கொண்டு வர்றது, எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டுக்கு கொண்டு வர்றது, எப்படி ஒரு நெகட்டிவிட்டியை ஃபேஸ் பண்ணுறது, எப்படி ஒரு உறுதித்தன்மையை, ஒரு வீரத்தை நம்மக்கிட்ட கொண்டு வர்றது, பயத்தை எப்படி போக்குறது, இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு பேர் தான் மைண்ட் செட்டு. ஸோ மைண்ட் செட்டு ஷிஃப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேசிக்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணணும். நிறைய ட்ரைனிங் வாங்க, மீட்டிங் வாங்க நம்ம சொல்லுவோம், ஆனால் மக்கள் யாரும் வர்றதில்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியறதில்ல, லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடி இல்லை. என்ன லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடி இல்லைன்னா, பாருங்கள், நம்ம ஃபிசிக்கலாக நம்ம உடம்பு இருக்குல்ல, மூளை தான் நம்மளை ஆப்ரேட் பண்ணுது. இது என்ன சொல்லுதோ அது பிரகாரம் தான் உடம்பு கேட்கும். இப்போ இங்கேருந்து நான் எந்திரிச்சு பாத்ரூம் போனால் ஃபஸ்ட்டு மைண்டில் தான் வருது கமாண்ட், அப்புறம் தான் நான் எந்திரிச்சு போகணும்.
ஸோ எல்லாத்துக்கும் அதுதான். ஸோ நீங்கள் அதிகமாக ஒர்க் பண்ண வேண்டிய இடம் எது? உலகத்தில் யார் யாரெல்லாம் பணக்காரங்க ஆகுறாங்க, யார் யாரெல்லாம் வந்து ரிச் ஆகுறாங்க, யார் யாரெல்லாம் பெட்டர் பர்சன் ஆகுறாங்க, எல்லாம் இங்கே தான் வேலை பார்க்குறாங்க. இந்த மூளை எப்படின்னா மண் மாதிரி. இந்த மண்ணில் நம்ம என்ன போடுறோமோ அது முளைக்கும், என்ன விதைக்கிறீங்களோ அது வெளியில் வரும். ஸோ இங்கே நல்லது விதைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சிட்டி ரோபோ ரஜினிகாந்த் எடுத்துக்கோங்க. அவர் என்ன சிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சு, 2 வந்துச்சு, இப்போ என்ன தம்பி வந்திருக்கு, 3யா? 2.0 வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டுக்கும் 2.0க்கும் என்ன வித்தியாசம் பண்ணியிருப்பாங்க நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கை கால் மாற்றுறது, மெட்டல் மாற்றுறது, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிப்பு மாற்றுவான், சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுவாங்க, அப்டேட் பண்ணுவாங்க, அப்கிரேட் பண்ணுவாங்க, அப்ஸ்கில் பண்ணுவாங்க. நான் என்ன கேட்க வரேன்னா, உங்கள் சாஃப்ட்வேரை என்றைக்கு நீங்கள் அப்டேட் பண்ணீங்க, என்றைக்கு வந்து நீங்கள் அப்ஸ்கில் பண்ணீங்க, என்றைக்கு அதை சேஞ்ச் பண்ணீங்க? அது எப்படி நடக்கும்னா, இந்த மாதிரி ட்ரைனிங் மீட்டிங்ஸில் வந்து தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு, கேட்காத வார்த்தைகளை கேட்டு, பாசிட்டிவான விஷயங்களை ஒரு சமுதாயத்தில் உங்களால் முடியும்னு சொல்கிற ஒரு இடம் இருக்குன்னா அது ட்ரைனிங் மீட்டிங் தான். அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில், ஒரு ஆம்பியன்ஸில் நீங்கள் உள்ளே வரணும், அடிக்கடி வரணும். ஏன்னா நம்ம வாழ்கிற இடம் வேறு, அங்கே போட்டு நம்மளை இழுக்குது. வீட்டுக்குள்ளேயே நெகட்டிவிட்டி பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ளேயே உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. உங்கள் சொந்த பந்தம், உங்கள் கூட இருக்கிற நெய்பர்ஸு எல்லாம் போட்டு உங்களை வந்துட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. சேல்ஸ் பண்ணாத, மார்க்கெட்டிங் போகாத, எம்எல்எம்க்கு போகாத, இதெல்லாம் ஆகாது, புட்டுக்கும் நட்டுக்கும் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி வரணுன்னா நீங்கள் நிறைய இங்கே ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு தான் உங்களை ட்ரைனிங் மீட்டிங் வாங்கன்னு சொல்கிறது. எங்ககிட்ட ஒரு ஃபிலாசபர் இருக்கார், ஜிம்ரான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் வீட்டில் கிச்சன் இருக்குது, லைப்ரரி இருக்கா? இதுக்கு நிறைய எல்லாம் பண்ணுறீங்க, இதுக்கு என்ன பண்ணுறீங்க, இதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுற ஆள்லாம் இருக்குது. ஸ்வீட்டு 1800 ரூபா, ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணியா, ஒரு புக் வாங்கி படிச்சியா, இப்படிலாம் அவர் கேட்குறாரு. ஸோ இதெல்லாம் எனக்கு என்றைக்கு புரிஞ்சுதோ அன்னையிலிருந்து நான் நிறையா புக்ஸ் படிக்கிறது, யூடியூப்பில், இன்ஸ்டாகிராம் இதில் போனாலும் நிறையா மோட்டிவேஷன் வார்த்தைகள், நிறையா சப்ஜெக்ட்டு, பணம்னா என்ன, டைம் நிர்வாகம் எப்படி பண்ணுறது, மைண்ட் செட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறது, அப்ஜெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, பீப்புள் ஸ்கில், இது மாதிரி நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டு இதை மாற்றிக்கிட்டே இருக்கிறேன். நான் இதை வந்து நல்லா மெருகு ஊட்டிட்டு ஒரு பக்கமாக இருந்து செதுக்கிட்டே இருக்கிறேன் நான். அதனுடைய விளைவு என்னால் பிஸ்னஸில் நல்லா பண்ண முடியுது. ஸோ லேர்ன் பண்ணணும், லேர்ன் பண்ணிவிட்டு அதை போய் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணணும், நம்மக்கிட்ட அப்ளை பண்ணணும், நம்மக்கிட்ட வர்ற பீப்புள்கிட்ட அப்ளை பண்ணணும். இந்த ப்ராடக்ட் நாலேஜ், ப்ராடக்ட்னா என்ன, நியூட்ரிஷன்னா என்ன, உடம்புனா என்ன, இது மாதிரி நான் ஒரு 15 வருஷமாக இந்த நியூட்ரிஷன் ஹெர்பல் லைஃப்பில் இருக்கேன். 30 வருஷமாக சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன் நான். அவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்குது. நமக்கு எதாவது ஒன்றா டக்குன்னு மைண்டு கமாண்ட் கொடுக்கும், கனெக்ஷன் கொடுக்கும் அங்கங்கே. ஸோ அதனால தான் இப்படிலாம் பேச முடியுது. ஸோ ரியாலிட்டி இதுதான். கற்றுக்க ரெடியாக இருக்கணும், கற்றுக்கிட்டதை பண்ண ரெடியாக இருக்கணும். பேசிக்ஸுக்கே இவ்வளோ இருக்குது. நான் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு லீடர்ஷிப்பை பற்றி, டீம் பில்ட் பண்ணுறதை பற்றி, இதெல்லாம் நான் உங்களுக்கு வரிசையாக ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவில் இது போகும். நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கை போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இந்த மாதிரி மார்க்கெட்டிங் சேல்ஸ் இருந்தால் அனுப்புங்க. ஏதோ 2 வார்த்தை அவங்களுக்கு யூஸ் ஆகும். இதை பார்க்குறவங்க நீங்கள் யாராவது உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இது ரெஃபர் பண்ணுங்கள். அல்லது எனக்கு ஏதாவது உங்களுக்கு சப்ஜெக்ட் வேணும் சார், இது கொஞ்சம் சொல்லுங்கள், எனக்கு புரியலைன்னா எனக்கு மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோவாக பேசி என்கிட்ட என்ன அனுபவம் இருக்கோ, என் மண்டையில் என்ன இருக்கோ நான் சொல்கிறேன் நான்.